வணக்கம் உறவுகளை மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்ப எனக்கு பக்கத்துல யார் இருக்கிறாருன்னு சொன்னால் இங்க பாருங்க, சஹிந்த் இருக்கிறார். வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும். நாங்கள் இன்னைக்கு எங்க போறோம்னு சொன்னா மொன்றியலுக்கு போறோம். என்ன மொன்றியலுக்கு போறதுக்கு முன்னாடி நாங்க இப்ப ஒட்டாவால இருக்கிற பார்லிமெண்ட்டுக்கு போறோம். ஆமா, என்னன்னு சொன்னால் நாங்கள் போன வருஷத்துல இருந்து பிளான் பண்ண 23ல இருந்து யோசிச்ச நாங்கள் உங்களை நோவாஸ்கோஷியா இல்லது அந்த பக்கங்கள் வெஸ்டர்ன் சைடு ஈஸ்டர்ன் சைட்டுக்கு போய் வீடியோக்கள் எடுத்து போடுவோம். நாங்க ஒன்டாரியோக்கா சுத்தாம வேற இடத்துக்கு போய் அவங்களோட லைஃப் ஸ்டைல் எங்க பாப்போம் பிளான் பண்ணோம். மற்றது இப்ப கனடா வர டூரிஸ்ட்டுங்கிற தமிழாக்கள் இப்ப கனவே வர்றீங்க, அப்ப கனடாவில் வேறு இடங்களுக்கு போனால் என்ன பார்க்கலாம்ன்றதுன்னு தெரிய வரும்னு சொல்லி, ஆனால் எங்களுக்கு அந்த சந்தர்ப்பங்கள் கிடைக்கல, என்ன வெறும் பிஸி அப்படியே போயிட்டுது. அப்போ இப்போ திடீரெண்டு எங்களுக்கு அந்த பிளான் போட்டால் சரி வரலைன்னு போட்டு டாக்காண்டு பிளான் நேற்று சொன்னால் வந்து திடீர் பிளான் நாங்கள் என்ன சொன்னா ஓகே மொன்றியாலுக்கு போவோமாண்டு. ஏன்னா சாயந்தர காலம் மொன்றியாலுக்கு போயில நான் இப்போ காலம் போய் வாரினேன் இருந்து போறேன் நான். ஆனால் இப்போ இப்படி போய் ஒரு வீடியோ கண்டு போய் இப்படியே வீடியோ போனா தான் நாங்கள் அதை எடுக்கலாம். இப்போ நாங்கள் ஃபேமிலியோட போனால் நாங்கள் டக்குன்னு போயிட்டு வந்துடுவோம், நிற்க மாட்டோம். அப்போ இந்த முறை போகிறோம். போய்க்குள்ள இருக்க நாங்கள் போய் இப்போ டக் போட்டு திங்கக்கிழமை மாக்காடியை சந்திக்க போகிறேன். அதுக்கு முன்னே நாங்கள் 2 பேரும் போயிருக்கா பார்லிமெண்ட்ல மாக்காடி சந்திச்சு கதைப்போம். இப்படி வேலை வாய்ப்பு பெரிய பிரச்சனை கனடாவில். இப்போ அது போக வீடுகள் எல்லாம் இல்லை, ரெண்டுகள் எல்லாம் கூடுது. வீடு விலை குறைஞ்சாலும் ரெண்ட் குறையல. அப்படிக்கான பிரச்சனை இருக்கு. ஒரு போய் காய்ச்சிட்டு மிக முக்கியமா அந்த வேலை வாய்ப்பை பற்றி காய்க்க போறோம். இது ஒரு சுவாரஸ்யமா காய்ச்சொண்டு போறோம். ஒட்டவா போய் சில இடங்களை பார்த்துக்கொண்டு அப்படியே தொடர்ந்து வீடியோக்களை பார்த்து கட்டம் கட்டமா வீடியோ வருவேன். ஆமா, ஸோ அப்படியே போயிட்டு மொன்றியால் போயிட்டு வர போறோம். எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு தாங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 2 பேர் சஹிந்த் என்ற சேனலையும் இந்த கனடா அண்ணா அந்த விளாக் 2யும் நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எங்களுக்கு ஆதரவு தாங்க. தொடர்ந்து பயணிப்போம். பார்த்தீங்கன்னா இது அந்த 401ல 2 பக்கம் மரங்கள் வடிவா இருக்கு. இது இப்போ வடி இருக்காது. அந்த என்ன சொல்ற இந்த விண்டர் ஆரம்பிக்கிற கட்டத்துக்கு அந்த இலையில எல்லாம் பழுத்துருக்கு. இன்னும் கொஞ்சம் அதான் ஒவ்வொரு கலர்ல வரும், சிவப்பு, மஞ்சள், பச்சை வடிவா இருக்கு. எஸ், இது ஒன் ரூட்ல ஒடிசா அந்த இடத்துல உள்ள ஒடிசா ஒன் ரூட்ல இப்போ நிற்கிறோம். இந்தியாவில் சஹிந்த் நிற்கிறேன். வணக்கம். இந்த வெயிலுக்கு ஐஸ் கேப்பை குடிக்க அந்த உடம்பெல்லாம் குளிர் தானே. ஓகே, இதில் இருந்து நாங்கள் தொடர்ந்து பயணிக்க போகிறோம். ஒட்டவாக போயிட்டு மோன்ட்ரியாலுக்கு போக போகிறோம். அப்புறம் இடக்கடை எங்கே நிற்கிறோம்ன்றதை உங்களை காட்டிக்கொள்ளும். இப்பொழுது நாங்கள் இந்த ஒட்டவா டவுன் டவுனுக்குள்ள நிற்கிறோம். பார்லிமெண்ட்டுக்கு பக்கத்தில் இந்த பில்டிங்களை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. பார்க்கிங் தான் பிரச்சனை. பார்க்கிங் தான் பிரச்சனை. நாங்கள் பார்க் பண்ணி போட்டு அந்த ரிடோ கெனல்னு சொல்லி அதுக்குள்ள போட்டில் போகிறது இருக்கா போய் விசாரிச்சு போயிட்டு வந்தோம்னா உங்களுக்கு காட்டலாம். பார்த்தீங்கன்னா இல்லை பில்டிங்லேயும் கனடா ஃபிளாக் மற்றது இந்த ஃப்ரான்ஸில் இந்த மாதிரி பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸில் பில்டிங்கெல்லாம் கணக்காக இருக்கும். அப்படி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சுத்த ஸ்கெட்சு இப்போ இந்த கெனல் ரைடு தான் போக போகிறோம். இந்த போட் நிற்குது. இதுக்கு $50. அப்போ 2 பேரும் நானும் சஹிந்தும் எடுத்துனாங்க. $112 வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த போகுது. இப்போ 2:30க்கு வலிக்கிறது. இப்போ ஆல்மோஸ்ட் 2:20. ஸோ அப்போ இன்னும் 10 நிமிஷத்தில் இதை வலிக்கிட்டோம்.
contracts with the United States, and we never used the canal. So it was still built, but it was a commercial route, so not for war. Pendant la guerre, les Britanniques ont eu peur. They attached the lock on the bridge, and they throw the key in the canal so that they will last forever. So cute. But the couple, they don't know this. Every few years, there's too many locks on the bridge. It gets heavy and dangerous. So the city of Ottawa have no choice. You have to cut all of the locks, and the couples break up. It was established in 1848. University of Ottawa அந்த building. Elle a été établie en 1848 en tant que le collège de Bytown. Super old. When they started, U Ottawa, they only had 64 students and 10 professors. That's it. Is super cool. He's our youngest captain ever in our company. He's 21 years old. Ouais, vous pouvez l'applaudir. Notre capitaine Jacob, c'est le capitaine le plus jeune qu'on a eu dans toute notre compagnie. Il a 21 ans. Il est quand même impressionnant. All right, here we go. On y va. Side. Don't look now, it's just trees. But they will clear up, I'll tell you, and you'll have an amazing view. Et pour l'instant, je vous laisse regarder les grosses maisons. Choisissez votre préféré. Moi, je vais vous parler du parc Lansdowne. Parce que dans quelques minutes à droite, les arbres vont se dégager, on aura une belle vue. On the left side, all the trees you're seeing here, that is Dominion Arboretum. It's a big urban park. That's where we have the Central Experimental Farm. So one of the only farms downtown. And they have a museum on agriculture and farm animals. À gauche, l'arboretum du Dominion, c'est tous les arbres. C'est un grand. Maintenant, se baigner dans le canal Rideau, c'était interdit. Ça fait depuis toujours. Mais cette année, ils ont changé l'idée. Hein? Have batteries. We plug in every night. That's how we have electricity. That's how we go. But we cannot go to Kingston because there are no chargers on the way there. So you're going to have to take your own boat. If you have a nice yacht waiting for you at home, you can come to the canal, bring it here, pass to the 40 Carlton. That is... குளிர்காலத்திலே இந்த கேனலை ஐஸாக மாற்றி இதில் கேட்டிங் செய்வார்கள். இது பொதுமக்களுக்காக வின்டர் காலங்களில் இது ஐஸாக மாற்றி ஸ்கேட்டிங்காக விடப்படுற ஒரு பகுதி. சொல்லுங்க, எப்படி எப்படி இந்த இது ப்ரூவ் இருக்கு? ஹலோ, என்னன்னு சொல்கிறேன், இப்போ $50 ஒன்று கேட்டால் வேர்த்தே இல்லை. ஏன்னா போன இடத்துல திருப்பி கூட்டின்னு போகிறாங்க. அதோட என்னென்னு சொல்கிறது, என்ஜாய் பண்ணி பார்க்குற அளவுக்கு இதில் ஒன்றுமே இல்லை. மற்றொரு ஆனால் ஒரு இதுக்கு இருக்க ஒரு மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குது. அந்த ஒரு சைலண்டாக போட்டும் அந்த மெதுவாக போகுது. அந்த இடங்களும் வந்து என்னென்னு சொல்கிறது, இந்த வீடுகள்லாம் வாங்க பாருங்க, மோஸ்ட்லி இந்த வீடுகள்லாம் சுத்த வரை இருக்குது. இது ஒரு சின்ன ஒரு லேக் மாதிரி. என்ன
அதான் அவ்வளோ பெரிய என்ஜாய் பண்ணுறதுக்கு இதில் பெருசாக ஒன்றுமே இல்லை. பட் இருந்தாலும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் என்ன. இப்போ எல்லாரும் வழியில் தங்கி கொண்டிருக்கிறோம். 1:30 மணித்தியாலம் முடிஞ்சு இப்போ வெளியில் போய் கொண்டிருக்கிறோம். Bye bye. ஆக்கள் அடுத்த ட்ரிப்புக்கு போகிறதுக்கு லைனில் நிற்கிறோம். இதுதான் கனடாண்ட பார்லிமெண்ட். இந்த இதில் முன்னுக்கு ஒரு அணையா தீபம் மாதிரி எரிஞ்சு கொண்டிருக்கு பாருங்க. சொன்னால் ஒட்டவாவில் எங்களோட கனடாவின் பார்லிமெண்ட்டுக்கு முன்னால் இந்த இது பார்த்திங்கன்னு சொன்னால் இது தொடர்ந்து எரிஞ்சு கொண்டிருக்கும். அணையா தீபம் மாதிரி நடுக எரிஞ்சு கொண்டிருக்கும். இந்தியாவில் ஏதோ ஒரு ப்ரொட்டஸ்ட் மாதிரி ஒன்று நடக்குது. இதெல்லாம் சுத்த ஒரு பார்லிமெண்ட் கட்டிடங்கள், அதை சுற்றி போலீஸ் எல்லாம் நிற்குது. இந்த இடமெல்லாம் நாங்கள் ஒரு காலத்தில் 2009 எல்லாம் இந்த முள்ளிவாய்க்கால் பிரச்சனைக்கு இடம் முழுக்க நாங்கள் தெரிஞ்சினாங்க. அந்த ஊர்வலம் ஒவ்வொரு பஸ்ஸில் தொடர்ச்சியாக ஊர்வலங்கள் வந்து இந்த பார்லிமெண்ட்டுக்கு முன்னாலே இருந்தோம். ஒரு தரம் வந்து என்னென்னு கேட்பார் இல்லை. அவர் NDP லீடர், இப்போ இந்த லிவியா ஜாயின் ஹஸ்பண்ட், அவர் தான் வந்தவருக்கா கதைச்சது ஞாபகம் இருக்குது. அந்த நேரங்கள் எல்லாம் நாங்கள் எத்தனையோ தரம் இந்த பார்லிமெண்ட்டுக்கு முன்னால் நின்றுட்டோம். ஆமாம், எத்தனையோ தரம் வந்து ஒக்கச்சக்கமான மக்கள் வந்தெல்லாம் காவல் நின்று. இங்கே இதை இந்த போர் மெமோரியல்னு சொல்லி இந்த மேலே இந்தியா ஆனால் இந்த ஒட்டவா சிட்டியும் ஒரு வடிவாக இருக்கு. என்ன டூரிஸ்ட் பிளேஸ்ன்ற வடிவாக வச்சிருக்கணும். பார்க்க வடிவாக இருக்குது. கேபிட்டல்லான்னு பார்க்கல பழைய கட்டிடங்கள் எல்லாம் ஒரு வடிவாக இருக்கு. தலைநகரம். ஸோ வராதாக்கள் ஒரு தரம் வந்து பார்க்கலாம். டொரண்டோவிலேருந்து ஒரு 5 மணித்தியால ஓட்டம் வந்து பார்க்கலாம். இதுக்கு அந்த டூர்கள் இருக்குது. அந்த கெனல் டூர் நாங்கள் இப்போ காட்டினது, அதை விட இந்த ரிவர் டூர்ன்னு சொல்லி அது ஏதோ ஃபோல்ஸல் எல்லாம் இருக்காம். அதை விட பஸ் போய் தண்ணிக்கால இறங்கி போகிறோம் அப்படி இருக்குது. சிட்டி டூர் இருக்குது, பஸ்ஸுகள் அப்படி டூர்கள் இருக்குது. நீங்கள் வந்தால் ஒட்டவாவிலையும் வடிவாக கன்னடங்கள் பார்க்கலாம். இதில் அந்த தண்ணி நிரப்பி அங்கால அணை மாதிரி கட்டி வச்சிருக்கணும். அதில் திறந்து விடுவோம் நினைக்கிறேன் தண்ணி அங்கே போடுறதுக்கு. இந்த அப்போ சைன் சொல்லுங்கள். இப்போ எப்படி இந்த ஒட்டவா பயணம் உங்களுக்கு வேர்த்தா? ஒட்டவா பயணம் வந்து, ஆனால் அந்த போட் ரைடிங் தான் பிடிக்கல. மற்றபடி இது நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்கு. ஏன்னா பார்க்க வடிவாக இருக்குது. வித்தியாசமான ஒரு ஃபீலிங். யா, இன்னும் அந்த இதுக்குள்ள சில இடங்களை உங்களுக்கு காட்டுறேன் வாங்க.
இதுலெல்லாம் இந்த ரோட்டு கடை மாதிரி போட்டு இந்த சாமான் விற்கணும் ஊர்வலில் விற்கிற மாதிரி இந்த டூரிஸ்ட்டுக்காண்டி கரவழியை வச்சு எல்லாம் உடுப்புகள் இந்த சின்ன சின்ன நகைகள் மாதிரி அப்படியெல்லாம் விற்கணும். அதையும் நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். இது ஒரு பின்னேரங்களில் பார்க்க அழகாக இருக்குமென்னு நினைக்கிறேன். சரி உறவுகளை, மீண்டும் இன்னொரு காலையில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது கனடா அண்ணா விலாக். மறந்து போகாதீங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.